3BHK படம் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். எல்லாமே உண்மையாக சொல்கிறேன், இல்லை படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா மிடில் கிளாஸ் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் தவிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட கனவு, அந்த கனவு எப்படி இருக்குது, அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்குங்கிறத டேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு அருமையான படத்தில் எங்கள் நண்பரும் ஒரு பங்காக இருந்தாருங்கிறத நாங்கள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரத்குமாருடைய படம் அப்படின்னாலே எப்பவுமே ஒரு மாசம் ஒரு 5-6 ஃபைட் இருக்கும். அதை எதிர்பார்த்தா நம்ம வருவோம். இந்த படத்தை அந்த ஃபைட் இல்லைன்ற குறைய நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சரத்குமார் சார் வந்து குறைய சொல்ல முடியாது. அவர் கை பாக்குறப்பே தெரியுது அவர் இன்னும் எவ்வளவு பிசிக்கோட இருக்காருன்ட்டு. அந்த ஆட்டோல உட்காந்து இருக்கும் போது ஆம்ஸ் பொடப்பாவே இருக்கு தலைவருக்கு. ஆனா அவர் வந்து எதை கொடுத்தாலும் நடிப்பாருங்கிறத இன்னும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவருக்கு வயசானாலும் சரி, என்னன்னாலும் சரி, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சரத்குமார் சார். சூரியவம்சத்துலேருந்து நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப காமான கேரக்டர். கடைசி வரைக்கும் ஒரு அப்பா கடைசி வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், எப்படி ஒரு அப்பா எப்படி இருக்கணுங்கிறத சூப்பராக நடிச்சு காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தேவயானி மேடமும் அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு பொண்ணு கேரக்டர், அந்த ஹீரோயினும் சரி, எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து இப்போ அடுத்த ஷோக்கும் டிக்கெட் போட்டோம். நாங்கள் நடிக்கலன்றீங்களா? ஐயோ, அவரை போய் குறை சொல்ல முடியுமா? தலைவரை குறை சொல்ல முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், சூப்பரா அடிச்சிருந்தாப்புல. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க சரத்குமார் வந்து மாசா ஃபைட் இருந்தோன்னு ஏமாட்டுறான். அப்பெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த அதாவது அது தேவையில்லாம ஃபைட்லாம் வச்சு அது படத்துக்கு எடுக்கிறதுக்கு கதைக்கு என்ன தேவையோ சரத்குமார் அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதுதான் நமக்கு தேவை. கதைப்படி என்ன ஓகே, சரத்குமாரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே அதான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அப்பானா எப்படி இருப்பாரு அந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ரெசம்பிளா நல்லா தெரிஞ்சாரு. இப்போ அப்பானா இப்படி தான் இருப்பாரு, பையனா இப்படி தான் இருப்பாங்க, தங்கச்சி எல்லாம் ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். அதை வந்து அவ்வளோ தூரம் ஃபீல் குட் மூவியா எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தனா ஐயோ நீங்க சத்தியமா அவர் அவர் அழுகுறப்ப அப்படி உதடெல்லாம் அப்படி துடிக்குது. அவருக்கு ஒரு ஆக்டருக்கு என்ன இருக்கணுமோ எல்லா குவாலிட்டிஸ் அண்ணனுக்கு இருக்கு. அந்த ஒரு சீன்ல வந்து கரெக்டா பக்கத்துல அவங்க தங்கச்சி உட்காந்து இதை சொல்லி இல்ல அவங்க இது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இப்படி டக்குன்னு இப்படி மேலே பார்த்து ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்கி ஊற்றுவாரு. அந்த சீன்ல உண்மையுமே அதுதான் சொல்றேன், நடிக்கல வாழ்ந்துருக்காரு. ஒரு பையனா படத்துல எல்லாமே வாழ்ந்துருக்காங்க, யாருமே நடிக்கல. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே வாழ்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பாக்கள் வீட்டுல ஒரு புள்ள ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டா வார்த்தைகளாலையும் கைகளால அடிகளை கொடுத்தோம் நம்ம நோக்கடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பல தோல்விகளை சந்திச்ச சித்தார்த்தை தட்டி கொடுத்து ஜெயிச்சலான்னு சொல்ற சரத்குமார் போன்ற அப்பாக்களை எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த மாதிரி ஒரு அப்பா தான் எல்லா வீட்டுக்கும் தேவை. ஏன்னா இப்போ வந்து அந்த ஆறுதலான வாழ்த்தை சொல்றதுக்குலாம் யாரும் இல்ல. நீ தோத்துட்டா நீ ஃபெயிலியர் சொல்ற ஆள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு அப்பா இருந்தா யாருமே தோக்க மாட்டாங்க, எல்லா பசங்களும் ஜெயிப்பாங்க. பரவாயில்ல, சந்தோஷமா தோத்துட்டு அடுத்த ரக ஜெயிச்சிருவோம். என்ன அதாவது நாளைக்கு ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது அப்பாவை பொறுத்து தான். அப்பா இந்த மாதிரி இவங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி அந்த திட்டத்துல சரத்குமார் இந்த மாதிரி தான் இந்த படத்துல கண்டிப்பா இந்த தடவை தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் படத்துல பார்க்கும்போது எங்களுக்கே நல்ல பர்சனலாக கரெக்டா இருந்துச்சு. சரத்குமார் வந்து பரவாடா, கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. சரத்குமார் தேவையானோட காம்போ அப்படினாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்துக்கும் அதே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்து போனதா படம் திருப்தி படுத்துச்சா? நல்லாவே திருப்தி படுத்துச்சு. நாங்க வந்து அவங்களுக்குள்ள டியூட் சாங்கும் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அப்பா அம்மா எப்படி இருக்கணும் அப்படிதான் நாங்க எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அந்த அப்பா அம்மா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சரத்குமார் சார் வந்து சொல்லுவாரு, நானும் உன்னை அந்த மாதிரி தானமா இது வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் அறியாமலே அவர் ஒரு தப்பு பண்றோங்கிறத உணர்ந்தாரு. நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களும் சளைக்கவே இல்லை. அவங்களோட லவ் வந்து கடைசி வரைக்கும் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திரும்பி ஒரு மாதிரி இருக்குங்க, திரும்பி லைஃப் ரீஸ்டார்ட் பண்றதுங்கிறது இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருந்தாங்க. தப்பு கிடையாது. படம் சத்தியமா வயசானா என்ன, திரும்பி லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணலாம். திருச்சியில இருந்து வந்ததுக்கு சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது சாந்தி மாதிரி ஒரு அம்மா நமக்கு வேணுமேன்னு சொல்லி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு படத்தை விட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எல்லாருமே சாந்தி மாதிரி ஒரு அம்மாவும் சரத்குமார் சார் மாதிரி ஒரு அப்பாவும் வேணும் தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லா கஷ்டத்துலயும் கூட இருந்திருக்காங்க. நம்மளும் குடும்பத்துல ஒரு பங்கா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச முயற்சியில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு பெண்மணி எவ்வளோ உறுதுணையா இருக்கணுமோ அதையும் அவங்க நடிச்சு காமிச்சிருக்காங்க. உண்மையாவே சூப்பர். ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, உண்மையான படம், அருமையான படம்.